வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் பிரஜின் அடுத்து நடிச்சிருக்கிற படம் ராஞ்சா. இந்த ராஞ்சா படத்தோடைய மோஷன் போஸ்டர் இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தான் ரிலீஸ் பண்ணார். இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூதுகவும் படத்தோடைய ப்ரொடியூசர் சிவி குமார் அவர் தான் தயாரிச்சிருக்காரு. சந்தோஷ் ராவணன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த ராஞ்சா படத்தோடைய மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது இந்த படத்துல ஹீரோ ஆக்டர் பிரஜின் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பா ப்ளே பண்ற மாதிரி காட்டப்படுது. இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படி இல்லைனா ஒரு கிரைம் த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லவ்வுக்குமே இந்த படத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் வந்து தோணுது. ஏன்னா இந்த மோஷன் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா கியூபிட்கான ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, அம்பிகாவதி அமராவதி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ரொமான்டிக் கிரைம் த்ரில்லரா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த மோஷன் போஸ்டர் ஸ்டோரி கேப்டா நீட்டா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா படமும் ஒரு நல்ல த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ராஞ்சா மோஷன் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் மியூசிக் அஃபிஷியல் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஜூனியர் என்டிஆருக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போற படம் தேவரா. இந்த படமே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டு பாகமா ரிலீஸ் ஆகுது. சோ தேவரா பார்ட் 1 பாத்தீங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பத்தி இப்ப கிடைச்சிருக்கிற ஒரு சில நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஹீரோயினா ஆக்ட்ரஸ் ஜான்வி கபூர் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 1ல என்னுடைய கேரக்டருக்கான ஸ்பேஸ் வந்து கம்மி தான், பார்ட் 2ல தான் என்னுடைய கேரக்டர் வந்து நிறைய ஓப்பன் அப் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த தேவரா பார்ட் 1 வில்லன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பாலிவுட் ஆக்டரான சைஃப் அலி கான் அவர் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ இன்னொரு வில்லனுமே இந்த படத்துக்குள்ள வரப்போறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவரா பார்ட் 1 எண்டில் வருவார். அனிமல் படத்தில் வில்லனா நடிச்ச ஆக்டர் பாபி டியோல். ஸோ மூவி டீம் வந்து இவரை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவரும் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேவரா படத்தோடைய எண்டில் பாபி டியோல் அப்பியர் ஆவார். பார்ட் 2ல அவர் தான் மெயின் வில்லனா டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இப்போ இது ஒரு டெம்ப்ளேட்டாகவே மாறிடுச்சு. விக்ரம் படத்தில் ஆரம்பிச்சது, விக்ரமா இருக்கட்டும், கல்கியா இருக்கட்டும், இப்போ இந்த தேவரா, இப்போ அடுத்து தமிழில் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவாவுடைய எண்டில் சூர்யாவுடைய தம்பி ஆக்டர் கார்த்தி வந்து அப்பியர் ஆவார். அவர் தான் கங்குவா 2 மெயின் வில்லனா இருப்பார். கங்குவா 2ல வந்து சூர்யா வெர்சஸ் கார்த்தி கிளாஷ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஆக்டர் தனுஷ் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ராயன் படத்தோடைய ரிவ்யூ வீடியோ நேத்தே நம்ம சேனல்ல போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ராயன் படத்தோடைய டே 1 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் ராயன் படம் வந்து ஃபர்ஸ்ட் டே 11 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தெலுங்குல பார்த்தீங்கன்னா 1.5 crores. வேர்ல்டு வைட் ராயன் டே 1 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸா தெரியல, பட் 22 to 24 crores இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே கண்டிப்பா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அடுத்து மண்டே டு ஃப்ரைடே எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்க போது, ஓவராலா இந்த ராயன் படம் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 44 படத்தோடைய அடுத்த ஷெட்யூல் வந்து ஊட்டியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஊட்டி ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 20 days கிட்ட நடக்க போகுது. இந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து கேரளா ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூர்யா 44 ஷூட்டிங் நல்ல பரபரப்பாகவே வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தக் லைஃப். நேத்தி RKFI வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தக் லைஃப் போர்ஷன்ஸ்க்கான டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவருடைய ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு சின்ன ஷெட்யூல் அவரும் உலகநாயகனும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று இருக்கு போல. அதை வந்து அடுத்த மாதம் தான் வந்து எடுக்க போறாங்களாம். ஸோ அந்த ஒரு ஷூட் மட்டும்தான் எஸ்டிஆருக்கு பேலன்ஸ் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா தக் லைஃப்ல இருக்கக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ்க்கான போர்ஷன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதை வந்து இப்போ அடுத்தடுத்து எடுத்து முடிக்க போறாங்க. ஸோ படம் சீக்கிரமே வந்து முடிய போகுது. எப்போ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த வருஷம் டிசம்பர்லேயே தக் லைஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்மஸ் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைனா சரி கிறிஸ்மஸ்க்கு அடுத்து பொங்கல் வந்துருது, சரி எதுக்கு கிறிஸ்மஸ்க்கு வரணும், பொங்கலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட ஜனவரி மாதம் பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் டேட் லாக் பண்ணியே வச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு. இப்போ தக் லைஃபும் வந்து ஒன்று கிறிஸ்மஸ் இல்லைனா பொங்கல் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் எஸ்கே நடிச்சிட்டு இருக்கிற எஸ்கே 23 அவங்களுமே வந்து அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. எஸ்கே 23 ஷூட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக தூத்துக்குடி ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க. இப்போ அடுத்து தாம்பரம் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தாம்பரம் ஷெட்யூல் வந்து 25 days கிட்ட ஷூட் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான 80%
90% ஆஃப் த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் அவங்களுமே அடுத்த வருஷம் ஜனவரி தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்னொரு பக்கம் சியான் விக்ரம் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற வீர தீர சூரன் அந்த படமுமே வந்து அடுத்த வருஷம் ஜனவரி ரிலீஸ், பொங்கல் தான் டார்கெட் பண்ணுற மாதிரி முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இத்தனை படங்களுமே பொங்கலுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2 படங்கள் வரலாம், 2 இல்லைனா 3 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 கூட ஜாஸ்தி தான். 2 படங்கள் கன்ஃபார்மாக வரும். ஆனால் அது எந்த 2 படங்கள் அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஏகே பிரசாந்த் நீல் இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், இன்னொரு படம் வந்து டேரக்டாக KGF 3 கூட போய் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து உண்மை கிடையாது, ரூமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு தரப்பு வந்து கன்ஃபார்ம்டு தான், கண்டிப்பாக 2 படங்கள் இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸை பற்றி இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அந்த கிளாரிட்டியை யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏகே பிரசாந்த் நீல் 2 பேருமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஆனால் அந்த மீட்டிங்கில் படத்தை பற்றிலாம் அவங்க எதுவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணல. அதாவது பிரசாந்த் நீல் ஒரு கதை சொல்லியோ இவர் கதை கேட்டு அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ஒரு நார்மலான ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங்காக தான் அமைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காம்போல படம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அடுத்து AK64 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சிவா அவர் தான் இயக்குற மாதிரி இருக்கும். கோட் படத்திலிருந்து படத்துடைய 3rd சிங்கிள் சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எப்போ வேணாலுமே எதிர்பார்க்கலாம். 3rd சிங்கிளுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோட் ஆடியோ லான்ச் இருக்கு, ட்ரெய்லர் இருக்கு. ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு அதை பற்றி கன்ஃபார்மாக தெரியல. மேபி ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ்க்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் ட்ரெய்லர் கட் இப்போலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆகஸ்ட் எண்டு தான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 3rd வீக் இல்லைனா 2nd வீக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதே ஆடியோ லான்ச்சை பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் நடக்குமா அப்படிங்கிறதே வந்து சந்தேகம் தான். 50% தான் வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல, சீக்கிரமே தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.